வணக்கம் ஐயா. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி அதாவது எத்தனையோ நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பேட்டி எடுத்திருப்பாங்க. ஆனா எல்லா படத்திலையும் ஏதோ ஒரு மூலையில் வந்துட்டு போற ஒரு நடிகரை வந்து அடையாளப்படுத்துவதுதான் எங்களோட சேனலோட நோக்கம். அதன்படி இன்னைக்கு உங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களுடைய சினிமா வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சிச்சு? நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சில்கார்வெட்டி கிராமத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன். முதல்ல சும்மா விளையாட்டுத்தனமா இந்த மீசையை வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்போ இந்த மீசை கரவெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொம்பன் படத்துக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு செலெக்ஷனுக்கு. அப்போ என் பையன் அந்த செலெக்ஷனுக்கு கூட்டி போறான். மதுரையில் ஒரு கொம்பன் படத்துக்கு செலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டி போனேன். போனதுமே நான் செலெக்ஷன் ஆகிட்டேன். செலெக்ஷன் ஆன உடனே இளஞ்சனூர்ன்ற ஒரு ஊரில் கிராமத்தில் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ கொம்பன் படத்தில் நான் முத அறிமுகமானேன். கார்த்தி நடிச்ச படம். ஆமா ஆமா. உங்க பேரு, உங்களுடைய குடும்பம்? என் பேர் சின்னத்துறை. ஏதாவது செல்ல பேர் எதுவும் கூப்பிடுற பேர் இருக்கா? செல்ல பேர் வந்து சின்னடு கூப்பிடுவாங்க. அதாவது சுருக்கமா சின்னத்துறைன்றத சின்னடு கூப்பிடுவாங்க. சரி சரி. அப்ப எனக்கு வந்து 4 பிள்ளைங்க, 3 பையன், ஒரு பொண்ணு எனக்கு. அப்ப அடுத்து வந்து ரஜினி முருகன் படத்துல சாய்ந்தாங்க. அதுல என்ன ரோல் பண்ணீங்க ரஜினி முருகன்ல? சிவகார்த்தியன் படத்துல அங்க பஞ்சாயத்து, பாண்டியூர் பஞ்சாயத்து நடக்கும். அந்த பாண்டியூர் பஞ்சாயத்துல வந்து ராஜகிரன் பஞ்சாயத்து கொஞ்சம் தோக்க போறதுன்னு தெரிஞ்சாக்கா மாட்டை சல்லியட்டு மாட்டை அவுத்துட்டு அந்த கூட்டத்தை கலைக்கணும். அப்ப அந்த சல்லியட்டு மாட்டை அவுத்து விடுறதுக்கு நான் பக்கத்துல இருப்பேன். இருந்து அதை அவுத்து விட்டு அந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சி அதை ஓட்டி விடுவான். அந்த சீனுக்கு நான் வருவேன். இது வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க? அடுத்த படம் இது ரெண்டாவது படம். அடுத்த படம் வந்து சண்டைக்கோழி 2 விஷால் நடிச்ச படம். மீனம்பக்க ஷூட்டிங். இது பல்லவரத்துல லாட்ஜ் போட்டுருக்காங்க. அந்த படத்துல நான் அதாவது ஐயனார் திருவிழா, பெரிய திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் வந்து ஐயனார் சிலைய நாங்கள் சப்பரம் தூக்கிட்டு வரேன். பூசாரி வேஷம் படம். அந்த சீனில் வருவேன். அடுத்த படம் வந்து வீரவம்சம், சில்கார்வெட்டிலே எடுத்தது. அந்த வீரவம்சத்தை போட்டு பார்த்தாலே என் சீன் தான் ஃபர்ஸ்ட் சீனு வருவேன். அதில் என்னைய குத்திப்புறாங்க. முத சீன்லேயே குத்திப்புடுவாங்க. அந்த சீன்ல இருக்கு வீரவம்சம். யோகக்காரன்ற படத்துல இன்னும் ரிலீஸ் ஆகல. இன்னொரு படத்துக்கு நடிச்சிருக்கேன், இன்னும் அது வெளியாகல. மொத்தம் எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? மொத்தம் வந்து ஒரு 8 படம் இது வரைக்கும் நடிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட 9 படம். இப்ப வந்து நானு ஒரு தெலுங்கு படத்துல இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கேன். தெலுங்கு படத்துல. இப்போ உங்களுக்கு தெலுங்கு படம் வந்து தெலுங்கு தெரியுமா? தெரியாது இல்லீங்களா? தெலுங்கு சொல்லி கொடுக்கறத நான் சொல்லுவேன். கேட்டேன். நான் தமிழ்ல பேசுறத வந்து டப்பிங் பண்ணிக்கிறாங்க. சரி. இப்ப அங்க நடிக்கிறதுக்கும் தமிழ் படத்துல நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க நீங்க? தமிழ் படத்துல அப்படி சொன்னாக்க அடுத்தவங்களா போய் அம்மானு கூப்பிடுறத விட பெத்ததாய் அம்மானு கூப்பிடுறோம்ல, இதுதான் வித்தியாசம். அடுத்தவங்கள அம்மான்றோம், அம்மா அப்படின்றோம். இது அம்மா அப்படின்னு உரிமையா கூப்பிடுறோம் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. இது தாய். தமிழ் வந்து தாயை கூப்பிடுறோம். இது வந்து தெலுங்கு வந்து தெலுங்குல வந்து அடுத்தவங்களை கூப்பிடுற மாதிரி தானே. ஆமா. அவங்களுக்கு அது தாய். இது தமிழுக்கு நம்ம தாய். இதுதான் வித்தியாசம். இப்ப ஊர்ல வந்து நீங்க இப்ப ஒரு 8 படம் பண்ணிருக்கீங்க. உங்களை ஊர்ல எப்படி பாப்பாங்க, எப்படி நடத்துறாங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க? ஊர்ல வந்துங்க
நமக்கு பிரைவேட்ல தான் கொஞ்சம் பவர். அதாவது பிரைவேட்லக்காரர்களுக்கு வந்து நம்மள கொஞ்சம் மதிக்கிறாங்க. இவர் சினிமாவில் நடிக்கிறாரு, அதாவது வெளியில உள்ள ஆட்கள் வந்து நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. உள்ளூர் ஆட்கள் வந்து என்னமோ போறானோ வரானா, சினிமாவுக்கு போறானோ வரானா இப்படின்னு நம்மள ஒரு சிம்பிளா நினைச்சுக்கிட்டு என்ன பெரிய படத்துல வந்துட்டேன், எங்க வந்திருக்கேன் படத்துல சரியாவே தெரியல, வந்த சுவாசிக்க மாதிரி ஹீரோவா அப்படி இப்படி வந்தாக்கா வந்து நல்லா இருக்கு. நம்ம எடுத்த உடனே நம்ம போடுறதுக்கான வாய்ப்பும் இல்ல, வசதியும் இல்ல. அப்படி எடுத்தாலும் கூட அதை கட் பண்ணி விட்டுறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? 8 படத்துலயுமே இந்த வீரவம்சம் ஒண்ணுல உருப்படியா தெரியுறேன். இந்த படத்துக்கு பூராமே ஒண்ணு கூட்டத்துல விடுவாங்க, இல்ல அப்படின்னு சொன்னாங்க தெரியப்படுத்துவாங்க, இல்ல ஒண்ணு தெரியாம ஆக்கி விடுவாங்க. நம்ம அவங்கள போய் டைரக்டர் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. டைரக்டர் சொல்றதான் கேட்க முடியும், அவங்க பேச்சத்தான் கேட்கணும். அவங்க அழிச்சா அழிச்சிருவாங்க, எடுத்தா எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது ஆண்டவனுடைய கணக்குப்படிதான் நடக்கும். இப்ப ஏதாவது படத்துல வந்து உங்க தாடிய மீசை எடுக்க சொன்னா எடுத்துருவீங்களா? எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த தாடி மீசை வச்சுட்டே இந்த படத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா அந்த படத்தை நான் வேணாம்னு சொல்லிடுவேன். இந்த நம்ம ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? அதுவும் வந்து மதுரையில வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் வந்து ஃபேமஸ். அலங்காநல்லூர் ஆகட்டும், பாலமேடா ஜல்லிக்கட்டு ஆகட்டும், ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஜல்லிக்கட்டு. அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது வந்து ஒரு வீர விளையாட்டு மாதிரிங்க. சின்ன பிள்ளையில இருந்து இந்த தமிழர்கள் வந்து வளர்ந்த பூமி அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம நொண்டி அடிச்சு விளாடுற மாதிரியே, கிட்டி அடிச்சு விளாடுற மாதிரியே இப்படி வந்து ஒரு வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டு வந்து இது வருஷத்துல ஒரு நாள் இது அந்த இது விளையாண்டா அந்த ஒரு தெய்வத்துக்கும் அது ஒண்ணு சேருது. அந்த பாண்டியன்ற ஒரு சாமி இருக்குது அலங்காநல்லூர்ல, அந்த தெய்வத்துக்கும் அது உகந்தது. அது அப்படி விடலன்னு சொன்னாக்கா அந்த ஊர்ல வந்து கால்ராத பரவும் அந்த ஏரியாவில். அதுக்காக வேண்டிய விடலாம். இல்ல இது வந்து தமிழுடைய பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்க ஒரு விளையாட்டு. அத வந்து எப்பவுமே அதை நிப்பாட்ட முடியாது, நிறுத்தவும் கூடாது. அதுதாங்க உண்மை. இன்னைக்கு உங்களுடைய அரசியல் பார்வை என்னவா இருக்கு? இன்னைக்கு நடக்கிற அரசியல் சம்பவங்களை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்காங்க, ஐயா OPS வந்து துணை முதல்வராக இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு ஒரு வெகுஜனமா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியல் வந்து இன்னைக்கு வந்துங்க, அன்னைக்கு வந்து மழையை நம்பி விவசாயம் பண்ணாங்க, நட்டு விடுவா, மழை பெய்யும் கருதறுப்பா. இன்னைக்கு வந்து நெல்ல நட்டமாக்க உரம் போடுறோம், மருந்து அடிக்கிறான், அப்புறம் தான் அறுக்கிறான். அதே மாதிரி விவசாயத்துல அன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரங்க எனக்கு தெரிய வந்து காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு வந்து வீடு வீடா வந்து கும்பிடுவாங்க, ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், டேம் கட்டி விடுறேன், ரோடு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த நாத்துன்ற தேர்தலை வச்சு உரம் போடுறோம்ல, உரம் போடுறது மாதிரி வீட்டுக்கு பணத்தை கொடுத்து மருந்து அடிக்கிறது மாதிரி ஆட்கள் அடியாள்களை வச்சு இன்னைக்கு விவசாயம்ன்ற தேர்தல் வந்து விவசாயம் ஆகி போச்சு. இதுதான் கணக்கு. எவன் உரம் போடுறானா அவனுக்கு நல்லா விளையும் அப்படின்னு சொன்னால், எவன் பணம் கொடுக்கறானா அவனுக்கு ஓட்டு விழுகும். இதுதான் கணக்கு. அதாவது நான் சொல்ற புரியுதுங்களா? புரியுது. நாத்து நட்டு அன்னைக்கு வந்து மழை பெஞ்சு விவசாயம் பண்ணா வெள்ளாம எடுத்தான். அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க அன்னைக்கு வந்து வீடு வீடா கும்பிட்டாங்க, நல்லா செய்யறேன் ஓட்டு போடுங்கண்டாங்க, போட்டா நல்லா செஞ்சாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. உரம் போட்டமாக்க விளையும் அப்படி தெரிஞ்சு போயிட்டாங்க. உரம் போட்டதுக்கு விளையும், அப்புறம் என்னத்த போய்கிட்டு மழையை போய் பார்த்துக்கிட்டு பேத்துக்கிட்டு உரத்தை போட்டாதான் விளைஞ்சிட்டு போகுது அப்படின்னு உரத்தை கொட்டி விடுறான்.
மருந்து அடிக்கிறேன், விளையுது, பூச்சியை கிட்ட விடாம. அப்ப அறுத்து கொண்டு போய் அடைஞ்சு வச்சுப்பியான். இது மாதிரி மக்கள் வந்து சரியான முட்டாள் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாப்பாடு கூட எங்க வீட்டுல வழி இல்ல, நான் ஜெயிச்சு வந்தனாக்க இந்த டேமை கட்டி விடுறேன், இந்த தண்ணி எங்களுக்கு திருப்பி விடுறேன் இப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு ரோட்டு விழுகாது. தம்பி உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவை, கார் வேணுமா, 10,000 வேணுமா, 20,000 வேணுமா, ஓட்டுக்கு 10 ஓட்டு இருக்கா, 10 ஓட்டு எனக்கு தான் வரணும், ஓட்டு போடுறியா, பணத்தை வாங்கிக்க, ஓட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு வச்சுக்க. இப்போ பிள்ளை இங்கே காலேஜில் படிக்குது, வீடு திருமணம் தெரியுமில்ல. இன்னைக்கு தேர்தல் விளம்பரங்கள் இப்படி. இதுதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ளோட வித்தியாசம். இதுதாங்க அரசியல் நிலவரம். இன்னைக்கு கடைசியா ஒரு கேள்வி. இப்போ வர்ற இளைய பிள்ளைங்களுக்கு சரிங்க ஒரு 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 நடிகரா, ஒரு வயதுல மூத்தவரா என்ன சொல்ல விரும்புறீங்க? வயசுல மூத்தவரா வர்ற பிள்ளைகளுக்கு சொல்ல, இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்க? தலைமுறைக்கு சொல்றீங்களா? ஆமா ஆமா. இளைய தலைமுறைகள் அப்படின்னு சொன்னாக்கா இவங்கனாலும் வந்து திருத்தி, அதாவது இந்த இளைஞர் பார்த்து நினைச்சால் எதையும் சாதிக்க முடியும். திருடனா பார்த்து திருநாள் வச்சால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னது கணக்கு. அதை வந்து அதை மாற்றி அமைக்கிறதும் அதை பெருக விடுறதும் சின்னவங்க சிறியவங்க கையிலவே இருக்கு. எங்களுடைய கணக்கெல்லாம் முடியக்கூடிய கட்டங்கள். இன்னும் இளைய தலைமுறைகள் வந்துதான் இந்த நாட்டை சீர்குலைஞ்சு கிடக்கிறத எடுத்து நடத்த முடியும். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப ஒரு வித்தியாசமான உரையாடலாக இருந்துச்சுன்னு நம்புகிறோம். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு கலைஞரோட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இன்னமும் நிறைய படங்கள் பண்ணணும். அதுவும் தமிழ் சார்ந்த படங்களை வந்து இன்னும் நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த படங்கள் இன்னும் நீங்கள் அதிகமாக பண்ணணுன்ற சொல்லிட்டு எங்கள் டி ஸ்லோகன் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு நிலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சில்கார்வட்டி சின்னத்துறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா.